ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏஜி டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோன் வந்து அன்லாக் பண்ண முடியல, உங்களுக்கு வந்து பேட்டர்ன் பாஸ்வேர்டு ஏதாவது மறந்துடுச்சுன்னு வைங்களேன். அது எப்படி அன்லாக் பண்ணுறது? ஃபோனை வந்து ரீசெட் அடிக்காமல் உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் பண்ணாமையும் எப்படி வந்து உங்கள் ஃபோனில் எல்லா டேட்டாஸும் திருப்பி அப்படியே ஈஸியாக அன்லாக் பண்ணுறது, ஈஸியாக உங்களோட பாஸ்வேர்டு எப்படி ரெக்கவர் பண்ணிக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வீடியோ வரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோன் பேட்டர்ன் ஆர் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஸ்க்ரீனில் ஃபோன் பேட்டர்ன் ஆர் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா எமர்ஜென்சி கால் இருக்கும்ல, லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு எமர்ஜென்சி கால்குள்ளே போய்க்கோங்க. எமர்ஜென்சி கால் போயிட்டு *899# போட்டுக்கோங்க. 899# போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் மோடு ஓப்பன் ஆயிரும். இதில் தான் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இதில் யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் அன்லாக் பண்ண முடியும், வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து உங்களால் வந்து திருப்பி உங்கள் பாஸ்வேர்டு வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. நான் என்ன கிளிக் பண்ணுறேனோ அதை கரெக்டாக கொடுங்க. வேறு எதாவது கொடுத்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகிடுச்சுன்னா எந்த இதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சிம்பிளான ட்ரிக்ஸு. இது யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4th ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், அதில் மேனுவல் டெஸ்ட் போய்க்கோங்க. ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், ஸ்க்ரீன் யூனிட் டெஸ்ட்டுன்னு அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. கலர் சேஞ்சஸ் நடக்கும். ப்ரெஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ரெக்கார்டிங் வந்து ஓகே ஆகும். ஓகே ஆகிற வரைக்கும் விட்ருங்க. ஆல் டெஸ்ட் ரிசல்ட் பாஸ்வேர்டு, இந்த ஆல் டெஸ்ட் ரிசல்ட் பாஸ்வேர்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் இது பண்ண முடியும். அப்படி வரலைன்னா உங்களால் வந்து பேட்டர்ன் வந்து ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஓகேவா? இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டிவைஸ் டீபக்கிங் இருக்கும். அதில் வந்து கீபேட் டெஸ்ட் இருக்கும். இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணி, ஏன்னா இந்த பட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் வந்து பேட்டர்ன் அன்லாக் பண்ண முடியும். அதனால் இதெல்லாம் கேட்கும். டெஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வால்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க, பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. டெஸ்ட்டு பாஸ் ஆகிடும். பாஸ் ஆனதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்துடுங்க. லாஸ்ட்டில் வந்து அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதர்ஸ் ஆப்ஷனில் கீ ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். 3ஆவதாக கீ ஸ்டேட்டஸ் கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் மெயினாக ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதில் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 டெஸ்ட்டு பாஸ் ஆகிருக்கும். அந்த 5 டெஸ்ட்டும் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கா இல்லையா செக் பண்ணிக்கோங்க. இந்த 5 டெஸ்ட்டில் உங்களுக்கு 4 தான் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னா உங்களால் உங்களோட பாஸ்வேர்டு வந்து ரெக்கவர் பண்ணவே முடியாது. நீங்கள் கண்டிப்பாக கடையில் கொடுத்து ஃப்ளாஷ் பண்ணி மட்டும்தான் ரெக்கவர் பண்ண முடியும். உங்களால் பாஸ்வேர்டு வந்து செட்டும் பண்ண முடியாது, எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஃப்ளாஷ் வந்து நீங்களே கூட அடிச்சுக்கலாம். யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் இருக்குது. அப்படி தெரியலைன்னா கடையில் கொடுத்து ஈஸியாக இது பண்ணிக்கோங்க. கடையில் கொடுத்தீங்கன்னா ஃப்ளாஷ் அடிச்சு தந்துடுவாங்க. ஓகேவா? கீ ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா 2வது ஒரு ஆப்ஷன் ரீட் ஆர் ரைட் இம்பார்ட்டன்ட் லாக் டெஸ்ட்டுன்னு அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் ஆகிட்டு நீங்கள் எப்பயும் போல் பேக் வந்துட்டு உங்களோட என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்கன்னா ஸ்க்ரீன் அன்லாக் ஆயிரும். அவ்வளோதான். இது மாதிரி ஈஸியாக யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஃபோனை வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும். நீங்கள் தெரியாமல் பாஸ்வேர்டு அன்லாக் இது பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணுங்கள். இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஒர்க் ஆச்சா இல்லையான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.